தியா ஸ்டோரி டைம். ஒரு பெரிய மாமரத்தில் சுற்றி வந்து வாழ்ந்து கொண்டிருந்தது காளி காக்கா. அது தினமும் விளையாடி வானத்தில் சுற்றி மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காக்கா தண்ணீர் குடிக்க குளத்திற்கு போகும்பொழுது காக்கா நீரில் ஒரு தங்க நிற விதையை போல பார்த்தது. அந்த காக்கா அதை அருகில் சென்று பார்த்து ஆச்சரியப்பட்டது. இது என்ன விதை? நம்ம ஊரில் இது இப்படியா விதை இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டது. அந்த காக்கா அந்த விதையை கையில் எடுத்து அதை ஒரு மரத்தில் வைத்தது. பின்பு அந்த காக்கா என்ன செஞ்சிச்சு? ஒரு குழியை நோண்டி அந்த விதையை பக்கத்தில் வைத்து அந்த குழியை மிகவும் ஆழமாக தோண்டியது. பின்பு அந்த முளையை கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்தது. அதற்கு தினமும் தண்ணீரை ஊற்றி பாதுகாத்தது. அது பொறுமையாக இருந்தது. தினமும் தண்ணீரை ஊற்றி பாதுகாத்து கொண்டிருந்த அந்த காக்கா ஒரு நாள் அது ஏமாந்து போனது. பின்பு பொறுமையாக இருந்த காக்காவிற்கு அந்த முளை தங்க நிறத்தில் மாறியது. அந்த முளை தங்க நிறத்தில் மாறியதை பார்த்து அந்த காக்காவிற்கு ஒரே ஆச்சரியம். அந்த முளை ஒவ்வொரு நாளும் நன்றாக வளர்ந்திருந்ததை பார்த்து அந்த காக்காவுக்கு மிகவும் சந்தோஷம். அதை பத்திரமாக பார்த்தது. அந்த முளை ஒரு பெரிய மரமாக மாறி அது தங்க நிற இலைகளை கொண்ட மரமாக மாறியது. அந்த இலைகள் அழகாகவும் இருந்தது. அந்த காக்காவிற்கு மிகவும் ஆச்சரியம். அந்த இலைகள் எல்லாம் தங்க நிறத்தில் இருப்பதை பார்த்து மற்ற காக்காய்கள் அந்த மரத்தை பார்த்து இந்த இலைகள் எல்லாம் தங்க நிற இலைகளாக உள்ளது என்று ஆச்சரியப்பட்டது அந்த காக்காய்கள். அந்த காளி காக்கா என்ன செய்தது? அந்த இலைகளை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அனைவருக்கும் அந்த தங்க நிற இலைகளை கொடுத்து மகிழ்ந்தது. அனைத்து காக்காக்களும் அந்த தங்க நிற இலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு தங்களுக்கு கொடுத்ததை பார்க்க ஆச்சரியப்பட்டது. மற்ற காக்காக்களும் மகிழ்ந்திருந்தது. எனவே குழந்தைகளா, நம்ம பொறுமையுடனும் அன்புடனும் இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நீங்களும் பொறுமையாகவும் அன்பாகவும் இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.